மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போட்டோ வச்சுக்கிட்டு கதறான், ஒரு ஆள் அநியாயத்து கதறான். இதில் இடையில சீமான் பேர் வேற வந்துருச்சுன்னு ஒரு வருத்தம். அண்ணன் சீமானுடைய இன்றைக்கு அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, இன்றைக்கி 180 கோடி வந்து தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சியை கலைப்பதற்காக பேரம் பேசி நடந்த ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக தாவேக ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ரேட்டு பேசி வாங்கிடலாம், ஆட்சியை கலைச்சிடலாம் நினச்சிட்டு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப டேலண்டாக செஞ்சிருவாங்கன்னு நம்பி முட்டாள்தனமாக சவால் விட்ட நபர் யாருனாக்கா திமுகவை சார்ந்த நபர்கள். அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார் 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும். 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிருமா? சரி, ஆட்சி கலையாட்டி திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய சொத்துன்னு சொன்னாக்கா கையில் 10,000 தான் இருக்குன்னு. சரி, என்ன சொல்லலாம்? சரி, ஓகே. உதயநிதி அவர்களே, உங்களுடைய சொத்தை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எழுதி கொடுக்க தயாராக இருக்கீங்களா? ஏன்னாக்கா இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் பேரம் நடந்துகிட்டு இருக்குனாக்கா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக பார்க்கப்படுது. தம்பி, தாவேக ஆட்சியை கலைப்பதற்கு என்னெல்லாம் நடக்குது நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அதாவது ஒரு கவுன்சிலர் இருந்தால் புடிங்கிப்பான், ஒரு எம்எல்ஏ இருந்தால் புடிங்கிப்பான், ஒரு அமைச்சர் இருந்தால் புடிங்கிப்பான். அதனால தான் நம்மகிட்ட 234 தொகுதியில் யாருமே இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம் ஜாலியாக அப்படின்னு அண்ணன் சீமான் பேசிட்டு இருக்கிறத நம்ம ரொம்ப பார்க்க முடியுது. அண்ணன் சீமானுடைய கனவுகள் என்னன்னாக்கா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே ஜெயிச்சு போக போகிறாங்க. கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா? அதாவது தளபதி வந்த பிறகு, அவர் முதலமைச்சராக ஆன பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேட்டு யாராவது முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டிங்கனாக்கா சத்தியமாக அந்த கனவை கலைச்சிட்டு நல்லது செய்கிறது எப்படி, ஆட்சி செய்கிறது எப்படி, மக்களை வழி நடத்துவது எப்படின்றது நீ கற்றுக்கிட்டேனாக்கா என் தளபதி அவர்கள் 5 வருடத்திற்கு பிறகு அவர் தான் பிஎம் கேண்டிடேட், எப்படியே பிரதமர் கேண்டிடேட், இந்தியாவை வழிநடத்தக்கூடிய பிரதமராக தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக வருவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம போட்டு காட்டுறோம்னாக்கா, ஒரு காலத்தில் திமுகனாலே ரவுடிசம், அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு நடுங்குவாங்க, ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு நடுங்குவாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, காசு வாங்குறது, கலெக்ஷன் வாங்குறதுன்னு சொல்லிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நபர்களை அப்புறப்படுத்தினார் தளபதி விஜய் அவர்கள். அதற்கு பின்பு இன்னைக்கு எளிய மக்கள் அரசியலை பேசுகிறார்கள், மாணவ பிள்ளைகள் அரசியலை பேசுகிறாங்க. மாணவர் பிள்ளைகள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கள் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு பொழுது அதற்கு ஏற்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இன்றைக்கு இவ்வளவு இளைஞர்களும் சின்ன பசங்க எல்லாமே இங்கே வந்து இருக்காங்கனாக்கா ஒரே காரணம் என் தளபதி விஜய் அவர்கள் தான். இந்த தளபதி என்ற ஒற்றை முகத்திற்காக இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. இவருடைய ஆட்சி முறை எந்த அளவுக்கு இருக்கிறது, மாணவர்களை நேரடியாக போய் பார்க்குறாரு, நாள் கேட்குறாரு, அவங்க ஒரு குறைகள் சொல்கிறாங்க, இன்னைக்கு அரசாணை வெளியே வருது, அடுத்த நாளே குறைகள் சரி செய்யப்படுகிறது. லஞ்சம் யாரும் வாங்க முடியாது, வாங்கக்கூடிய நபர்கள் காவல்துறை நபராக இருந்தாலும் அவர்கள் வேலையிலிருந்து அங்கிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க பொழுது என் தளபதி எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நம்ம ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த, நம்ம முன்பே சொன்னது போல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டு, எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு டைட்டில் கார்டு போட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஜனநாயகன் படத்தை நாம் ஒரு திருவிழா போல கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகமே காத்து கொண்டிருக்கிறது. மலேசியாவில் டிக்கெட் புக்கிங்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏற்கனவே மலேசியாவில் தான் ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு பெரிய ஒரு கிண்ண சாதனை படைத்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தளபதியை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த ஸ்கிரீன்ல தியேட்டர்ல பார்ப்பதற்காக கோடிக்கணக்கான நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா அன்னைக்கு இங்க ஈசிஆர்ல ஒரு திருவிழா இருக்கு, பயங்கரமான திருவிழா இருக்குல்ல பிரதர். அந்த திருவிழால கொட்டு வச்சு கரகம் வச்சு ஆடுற மாதிரி எங்க தளபதியை பற்றி அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஊர் முழுக்க கொண்டாடி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றது திமுக நபர்களுக்கு, உங்க அப்பன் தாத்தன் எல்லா நபர்களையும் பார்த்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறோம். அரசியல்ல இவரை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே அசைச்சிக்க முடியாதுன்னு சொன்ன செந்தில் பாலாஜியிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் இன்றைக்கு ஓடி ஒளியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குனாக்கா அது எதற்காக?
தளபதி ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய மாற்றம். வெல்கம் வெல்கம். அதாவது கூட்டத்துக்கு பாருங்க, நம்ம கூட்டத்திற்கு பசுமாடு வருது, ரைட். எப்பயுமே வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா பசுமாடை உள்ள ஏற்றி கிரகப்பிரவேசம் பண்றது ஒரு வழக்கம். அதே போல நம்ம கூட்டத்திற்கு பசுமாடு வந்திருக்கு. தளபதியுடைய படத்தை பற்றி பேசும் பொழுது வந்திருக்குனாக்கா ரெக்கார்டு சாதனை. வரலாற்றுல தளபதியோட படம் அவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அது குறிப்பா அந்த ஈஸியால சுத்தி சுத்தி அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதற்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோமா தான் இதை பற்றி பேசும்போது அழகா உள்ள வருது. சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை உற்சாகமாக தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலருடைய பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து தளபதியுடைய படத்தை கொண்டாட போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கடந்த ஆட்சி காலத்தில் சாமானிய வீட்டு நபர்களுடைய பெண்களுடைய கையில் ஒரு 5000 ரூபாய் பணம் கூட இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. ரேஷனில் அவங்க வாங்கக்கூடிய அரிசிகளை வந்து மக்கள் பயன்படுத்த முடியாமல் ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரேஷனில் நம்ம போடக்கூடிய அரிசியை மக்கள் ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி காட்டுறாங்க, அவ்வளவு தரமான அரிசி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. இன்னொரு விஷயமும் கூடுதலாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். வரக்கூடிய பொங்கலுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஷ்டி சட்டை எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வேட்டி சட்டை வாங்கியிருக்கவே முடியாது. அவ்வளவு தரமாக, அவ்வளவு நேர்த்தியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளவு சூப்பராக தளபதி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சிருக்காருன்னும் பொழுது மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தளபதியுடைய ஆட்சி காலத்தில் இனிமேட்டு நீங்கள் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நொடியாக அடுத்தடுத்து சரி செய்து கொண்டே வருகிறான் பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிள், எளிய வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் பிரச்சனை ஒவ்வொன்றும் சரி செய்யப்படணும் பொழுது மக்களே நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தளபதியுடைய இந்த ஆட்சியில் களங்கம் கற்பிப்பதற்காக திமுக நபர்களோ அதிமுக நபர்களோ நாம் தமிழர்களோ அல்லது யாராக இருக்கட்டும், இல்லை குடிகாரன் கஞ்சா வைக்கிறவங்க பொறுக்கி எவனாக இருந்தாலும் இந்த நினைப்பை குழி தோண்டி புதைச்சிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லை நான் சேட்டை செய்வேன்னு சொல்லி நீ ஏதாவது ஆரம்பிச்சேனாக்கா எங்கே உங்களை முறையாக அனுப்பணுமோ அனுப்பிச்சு வைப்போம். அப்புறம் காவல்துறை வந்து கூப்பிட்டு போவாங்க. பாத்ரூமில் வலிக்கி விழக்கூடிய சூழல்லாம் அதிகமாக நடைபெறாமல் இருக்கணும்னாக்கா உங்களுடைய திமுறையும் ஆணவத்தையும் அடக்கிக்கங்க. தளபதியோட பிறந்த நாளை உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் கொண்டாடக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். தளபதி சொன்ன ஒரு வார்த்தை, கான்ஃபிடண்டா இருங்க. 6 மாதத்திற்குள்ளாக இங்க தமிழ்நாட்டில் உங்களுடைய தலையெழுத்து மிக அழகானதாக மாறும். பொருளாதார ரீதியாக நீங்கள் மேம்படுவீர்கள். இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அபினு கஞ்சா ஹெராயின் எல்லாத்தையும் ஒழிக்கப்படும். ஒவ்வொரு சமுதாயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிளவுகள் இல்லாம, சாதியை வச்சு சாராயத்தை வச்சு இவ்வளவு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எந்த ஊர்ல எந்த தெருவில் போய் நின்று உங்களுக்கு ஒரு உதவினாலும் நான் டிவி கேட்காரன் தான் நீங்க சொல்லி பாருங்க. அங்க வந்து தளபதியுடைய தொண்டர்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நிற்பாங்கன்னு மட்டும் பாருங்க. ஓட்டு போட்ட நபர்கள் போடாத நபர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துவோம். சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம்ம சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ECR P சரவணன் அவர்கள் எம்எல்ஏவாக பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. ஆன உடனே போன்ல ஒரு மெசேஜ், 1 மாசம் ஆன உடனே என்ன கூப்பிட்டாப்புல, பா இங்க வாப்பா அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். பா 1 லட்ச ரூபா சம்பளம் போட்டாங்கப்பா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்பா, பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நைட்டு எல்லாரும் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி வரைக்கும் ஃபோனில் ஆன்லைனில் இருக்காப்புல. அப்புறம் காலையில் வந்தவொடனே கேட்குறேன், என்னப்பா நேற்று நைட்டு 4 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருக்கிறீங்க? இல்லைப்பா 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடுச்சு. இந்த 1 லட்ச ரூபாய் சம்பளம் என் வாழ்நாளில் நான் வாங்கினதே இல்லைப்பா அப்படின்னாரு. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, நைட்டெல்லாம் இந்த 1 லட்சத்தை எப்படி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காப்புல. டக்குன்னு பார்த்தா கொட்டிவாக்கத்துலேருந்து அப்போதான் ஒரு குடும்பம் ஒருத்தவங்க வராங்க. ரொம்ப கலங்கி போய் நல்லா வாழ்ந்த குடும்பம், வாழ்க்கை இழந்து போய் என்ன செய்யறதுனே தெரியாமல் நம்ம ஆஃபீஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஆஹா, கரெக்டான டைமில் வந்திருக்காங்க பண்ணார்.
அவங்கள கூப்பிட்டு அந்த கேஸ் கடை, சிலிண்டர் கடை, அதாவது அதோட உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடை, அதை இந்த உதிரி பாகங்கள் வாங்கி கொடுத்தா நான் வாழ்க்கையில் பொழைச்சிக்குவேன்னாங்க. டக்குனு அப்புறம் ஒரு 25,000 போய் எடுத்துன்னு பாட்டு சொல்லிட்டு 25,000 அவங்களுக்கு கொடுத்து அந்த வியாபாரத்துக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் வாங்கி கொடுத்தாரு. சரி, 25,000 கொடுத்துட்டாரு, இன்னும் 75,000 இருக்கு, நமக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம். அன்னைக்கு மத்தியானம் பார்த்தா திடீர்னு ஒரு 2 மாணவர்கள் நேராக வராங்க ஆபீஸ்க்கு. தெரிஞ்சு வராங்களா இல்லை கடவுளா பார்த்து அனுப்புறாரா தெரியல, இங்க போடா கிடைக்குன்னு நேராக வராங்க. வந்தவுடனே அண்ணா அப்படின்னாங்க, சொல்லுப்பா அண்ணா, இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. எங்க 2 பேருக்கு, நாங்கள் 2 பேருமே நல்லா படிப்போம், நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்றாரு. உடனே யோசிச்சாரு, திருப்பி ஏடிஎம் கார்டை கொடுத்ததப்பா போய் ஒரு 50,000 எடுத்துருவாப்பா. அவங்க 2 பேருக்கு அந்த 25,000 கொடுத்துட்டாரு. இது மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய். அதுல 75,000 4 மணிக்குள்ள முடிச்சிட்டாரு கதைய. சரி, இதுக்கப்புறம் அடுத்த மாச சம்பளத்தை தான் செய்வாருன்னு பார்த்தா 2 மகளிர் சகோதரிகள் வந்தாங்க. தன்னால முடியலன்னு சொல்லவுடனே 2 பேருக்கும் 10,000 கொடுத்துட்டாரு. கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு உதவி மனப்பான்மை கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்த ஒரே தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தான். இன்னொரு விஷயம் இருக்கு, மாசம் தான் இந்த கதைன்னு பார்த்தா 2வது மாசமும் நடந்தது. அது அடுத்த பொதுக்கூட்டத்தில் சொல்றேன், ஏன்னா இப்ப டைம் இல்லை.